அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வராங்க. இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா CUETன்னு சொல்லக்கூடிய காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்டோடு 2026க்கான ரிசல்ட்டுங்கிறது வந்தாச்சு. இது எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ ஓகே. இப்போ இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய மாணவர்களும் நிறைய பெற்றோர்களும் நம்ம கிட்ட தொடர்ச்சியா கேள்விகள் கேட்டுட்டு வர்றாங்க. இந்த ஸ்கோர் கார்டை எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்றது, இந்த ஸ்கோர் கார்டு மூலமா நம்ம வந்து எப்படி அப்ளை பண்றது, நம்ம அப்ளை பண்ணணுமா இல்லை இந்த சிஇடி ஸ்கோர் கார்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் டவுட்ஸுங்கிறது இருக்குங்க. ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த CUET அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆனது NTA அப்படிங்கிற ஒரு அமைப்பு சார்பாக நடந்திருக்குங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தேசிய தேர்வுகள் முகமை அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா நடத்தியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வை நடத்தி ரிசல்ட்டை கொடுக்கறது மட்டும்தான் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த ரிசல்ட்டை அந்தந்த யூனிவர்சிட்டிஸ் டைரக்டா எடுத்துக்குமான்னு கேட்டால் எடுத்துக்காதுங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பல்கலைக்கழகத்தில் சேர விரும்புறீங்களோ, என்ன கோர்ஸ்ல சேர விரும்புறீங்களோ அந்த கோர்ஸுக்கும் அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கும் நீங்க இந்த ஸ்கோர் கார்டை வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணினா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பல்கலைக்கழகங்கள்ல, அதாவது குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட பல்கலைக்கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல வந்து இந்த ஸ்கோரை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்கேயுமே ஸ்கோர் போகவே போகாது. நீங்க தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க கிடைக்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணி அதில் அந்த ஸ்கோர் கார்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 400 ப்ளஸ் பொறியியல் கல்லூரிகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்க. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு தனியாக அப்ளை பண்ணணும். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு தனியாக அப்ளை பண்ணணும். கர்நாடகாவில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு தனியாக அப்ளை பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். இதே நம்ம வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங், பேராமெடிக்கல் கவுன்சிலிங், ஜோசா கவுன்சிலிங் இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அதே அதுக்கு கீழே வரக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்கும் சேர்த்து அந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸாக போகும். பட் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுங்க. கூடுதல் கவனம் எடுத்து நீங்க எந்த கல்லூரியில சேர விரும்புறீங்களோ, எந்த பல்கலைக்கழகத்துல சேர விரும்புறீங்களோ, என்ன கோர்ஸ் விரும்புறீங்களோ அதுக்கு தனித்தனியா அப்ளை பண்ணணும். இந்த விஷயத்த விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிறது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.